ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பட்டாணி புலாவ். இது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதே போல் இது ரொம்ப காரமும் இல்லாமல் ரொம்ப மைல்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, ஒரு பூண்டு எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 3 மராட்டி முக்கு, ஒரு அசோகாப்பூ, 4-5 கிராம்பு, 4 துண்டு பட்டை, சின்னதாக கல்பாசி கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு வணக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இப்போது குக்கர் வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 50 மில்லி அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸ்பைசஸ் இப்போது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரும். இப்போது வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போது நான் சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வதங்கி வரட்டும் நல்லா. இப்போது இது நல்லா பச்சை வாசம் போய் எண்ணெய் தெளிஞ்சு நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கான பட்டாணியை இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 3 டம்ளர் அரிசிக்கு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷான க்ரீன் பீஸ் தாங்க, அதனால் சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போது பட்டாணி கொஞ்சம் நேரம் இதிலே வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு தேங்காயை நல்லா திருகி அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இது எனக்கு ஒரு 4 டம்ளர் வந்தது. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு மைல்டான கலர் வருது இல்லை, இந்த கலர் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட எந்த ஒரு மிளகாத்தூளோ நம்ம கலருக்காக எதுவும் சேர்த்தக்கூடாது. கூடவே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற கணக்குக்கு 4 டம்ளர் தேங்காய் பால் தண்ணியும் 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போது தண்ணி நல்லா கொதிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது அரிசி சேர்த்துனதுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே கார்னிஷிங்காக ஒரு 10 முந்திரியை வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம பட்டாணி புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.